ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு குக்கரில் எப்படி ஈஸியாக வைக்கலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லா கமகமன்னு வாசனையாக இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இட்லி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடயும் ரொம்பவே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக குக்கரில் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் இதை டேரெக்டாக செய்ய போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் குக்கர்லேயே ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு இதில் பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பீஸ் எடுத்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கிறதுலையும் சோம்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துருக்கேன். கல்பாசி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளுடைய குழம்பு. கூடவே ஒரு நட்சத்திர சோம்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்ல பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு அதோடைய கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 3 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நல்லா மீடியம் சைஸாக நல்லா பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ வெங்காயத்தோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகணும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நமக்கு சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு குக் ஆகி வரும். இப்போது 2 நிமிஷம் இடையில கலந்து விட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வதக்கும் போது நமக்கு தக்காளியும் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகி வரும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனையும் நமக்கு ரிமூவ் ஆகிடும். இன்னும் 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கி மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் இன்றைக்கி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க முதல்ல ஒரு தடவை. நல்லா அந்த மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் இந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி ஒரு தடவை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறதுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்த உடனேயே நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சுடுங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நான் இதில் ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு.
1லேருந்து 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு விசில்லையே நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா நம்ம போட்டிருந்த மிளகாய் தூளோடைய காரம் எல்லாமே சார்ந்து அந்த தேங்காய் மசாலா அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோடைய வாசனையோட நல்லா கமன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு. ரொம்ப தண்ணி ஆகிடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு தடவை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி ஒரு தடவை கொதி வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.